உறவு 3. எனக்கு மட்டும் இல்லை மாமா, கீர்த்திக்கும் அவங்க தான் அம்மா என்று பிரீத்தி கூறவும் மூவருக்குமே தூக்கி வாரி போட்டது. என்னது என்றனர் அதிர்வோடு. நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுதான் நிஜம். எங்களோட அம்மா வசுமதிக்கு 1 நிமிஷ இடைவெளியில் பிறந்த இரட்டை குழந்தைங்க தான் நாங்கள் 2 பேரும் என்றால் உணர்வுகளற்ற குரலில். என்ன மாமா இது, சுத்த ஹம்பக்கா இருக்கு. டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்களுக்கு நல்லா தெரியும் தீபிகா சித்தி தான் கீர்த்தியோட அம்மான்னு. ஸோ ஆதாரம் இல்லாமல் இப்படி கதை கட்டுறதை நிறுத்திட்டு நீ கீர்த்தியா உருமாற உன்னோட நோக்கம் என்ன? அவளை என்ன பண்ணின அதை சொல்லு என்றாள் அலர்விழி. அதே நேரம் பலத்த யோசனையுடன் இருந்த எழிலும், இல்லை பிரீத்தி, நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்லை, நானே ஏற்றுக்க மாட்டேன் என்றவன், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. தீபிகா மாமிக்கு கீர்த்தி பிறந்தப்போ நான் எங்கள் அம்மா அப்பா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ நாங்கள் நம்புற மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணு என்றான் கடினமான குரலில். கசந்த புன்னகையோடு அவர்களை பார்த்தவள், அங்கதான் மாமா பிரகாசங்கிற அரசியல் சாணக்கியனோட சாதுரியமே அடங்கியிருக்கு என்றவளின் விழிகளில் டன் கணக்காக சினம் மண்டி கிடப்பதைக் கண்ட அலரின் பார்வை அவள் மீது அழுத்தமாக படிந்தது. அந்த அளவுக்கு மொத்த குடும்பத்தையும் தன்னோட சுய லாபத்துக்காக முட்டாளாக்கி இருக்கான். அவன்கிட்ட ஏமாந்தது எங்க அம்மா மட்டும்தான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஆளு கூட பிறந்தவங்கள்லேருந்து கட்டின மனைவி பொண்ணுன்னு யாருக்குமே உண்மையா இல்லை என்றவளின் உள்ள கிடங்கின் ஜுவாலை மெல்ல அவள் முகத்தையும் நிறைக்கத் தொடங்கியது. பின்னே இரட்டை குழந்தைகளை பிரசவித்திருந்த தன் தாயை அர்த்தராத்திரி நெருங்கிய பிரகாசம் தந்திரமாக செயல்பட்டு சொந்த இரத்தமான 2 குழந்தைகளில் 1 குழந்தையை பெறுவதற்காக வசுமதியிடம் ஆடிய கபட நாடகமும் வடித்த முதலை கண்ணீரும் பசப்பு வார்த்தைகளையும் அவர் மூலமாகவே கேட்டு தெரிந்து கொண்டவளுக்கு இன்று வரையிலுமே ரத்தம் கொதித்து போகும். பிரகாசத்திடம் ஏமாந்து தன்னை இந்நிலையில் நிறுத்தியிருக்கும் தாயையும் எண்ணி, என்னாச்சு பிரீத்தி என்றிட, ஒன்றும் இல்லை மாமா என்று முகத்தை அழுந்த துடைத்தவள், மிஸ்ஸஸ் தீபிகாவுக்கு குழந்தை பிறந்தது நிஜம். ஆனால் அது குறை பிரசவத்தில் பிறந்து சில காரணங்களால் சில மணி நேரத்துக்குள்ளேயே இறந்து போயிடுச்சு. அடுத்த சில மணி நேரங்களில் மிஸ்ஸஸ் தீபிகாவுக்கே தெரியாம அவருக்கு பிரசவம் பார்த்த மருத்துவரின் உதவியோடு அந்த குழந்தையின் இடத்துல கிடத்தப்பட்ட குழந்தை தான் கீர்த்தி. அது தெரியுமா உங்களுக்கு என்றாள். வாட், இது எப்போ என்று குறையாத அதிர்ச்சியோடு எழில். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக அவள் அளிக்கும் செய்திகள் அவர்களை திகைக்க செய்ய முதலில் தன் நிலை மீண்ட அலர்விழி, இங்க பார் பிரீத்தி, உன்னோட பைத்தியக்காரத்தனமான பேச்சை கேட்க ஆள் இருக்குன்னு இஷ்டத்துக்கு கதை அளந்து விடுறத நிறுத்து. எங்க சித்தியோட குழந்தை இறந்ததுன்னு 26 வருஷத்துக்கு முந்தின கதையை நேரில் பார்த்த மாதிரி சொல்றியே, எப்படி மேடம் தான் அவங்க பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்தீங்களோ என்று எல்லலாக கேட்டாலும் அவள் முகத்தில் அத்தனை சினம். அம்லு அமைதியா இருடி என்று எழில் சொல்ல, 1 நிமிஷம் அம்லு, ஷீ மைட் பி கரெக்ட் என்ற சரண் பிரீத்தியை பார்த்தபடி, பிகாஸ் ஷீஸ் அ டாக்டர், ஸோ ஏதோ விஷயம் தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்கள முழுசா சொல்ல விடு என்றான். என்னது டாக்டரா என்று அலர் வியக்க, என்னடா சொல்ற என்றான் அகநெழிலன். ஆமாண்ணா, நீங்கள் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அம்மாவுக்கு முடியாமல் போச்சு, இவங்க தான் ட்ரீட் பண்ணினாங்க, இதோ அவங்களோட மெடிக்கல் கிட் என்று அருகே இருந்த மேஜையில் அவளின் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பையை காட்டினான். இது நேரம் வரை பிரீத்தி மீதான அவர்களின் பார்வையில் சிறு மாற்றம் ஏற்பட அனைவருமே அவள் பதிலுக்காக காத்திருந்தனர். நான் பிரசவம் பார்க்கல, ஆனால் அவங்களுக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் பார்வதி என்று கூரையிலேயே அவள் முகம் கனிவை தத்தெடுக்க அலரின் விழிகள் தவறாமல் அதையும் குறித்து கொண்டது. டாக்டர் பார்வதி, சொல்ல போனா என்னோட இன்னொரு அம்மா, அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம்தான் இது என்றதில் திகைத்து போயினர். பிரகாசத்தை பற்றி முழுதாக அறிந்திருப்பவர்களுக்கு இப்போது அவள் கூற்றை சந்தேகிக்க தோன்றவில்லை. இருந்தாலும் 2 குழந்தைகளில் ஒன்றை மட்டும் கொண்டு வந்து செல்வாக்குடன் சீரும் சிறப்புமாக மொத்த பாசத்தையும் கொட்டி வளர்த்த பிரகாசம் மற்றொரு குழந்தையை பற்றிய நினைப்பு கூட இல்லாமல் இருக்க முடியுமா என்ற திகைப்புதான் அது. ஹலோ மக்களே, ஏற்கனவே சொன்னது போல இது நான்-லீனியர் நரேஷன் கொண்ட கதை. இவ்வளோ நேரம் சென்னையில் நடந்த காட்சிகளை பார்த்திருந்தோம். இப்போது காட்சி பெங்களூருக்கு மாற்றப்படுகிறது. பனிபொழியும் இரவில் பெங்களூருக்கே உரித்தான குளுமையுடன் இணைந்து குளிரூட்டியின் குளுமையும் அறையை நிறைத்திருந்த போதிலும் முகமெங்கும் வியர்வையில் தெப்பலாக நனைந்திருக்க சரணின் குற்றம் சுமத்தும் பார்வையில் திக்கி திணறிய கீர்த்தி, இல்லை இல்லை மாமா, வேண்டாம் என்று அச்சம் கவ்விய விழிகளுடன் சொன்னாள்.
இத்தனை நாட்களாக எங்கெங்கோ அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தவனிடமிருந்து தன் இருப்பை கீர்த்தி மறைத்ததிலேயே உள்ளுக்குள் எரிமலையாக குமுறிக் கொண்டிருந்தவன் அவளின் வேண்டாம் எனும் மறுப்பில் மேலும் சீற்றம் கொண்டான். இத்தனை நேரம் அவளுக்காக காத்து வந்த பொறுமையை கைவிட்டவன் கீர்த்தியின் வார்த்தைகளை சட்டை செய்யாது மேலும் அழுத்தமாக முன்னேறினான். அவன் விழிகளில் வழிந்த கட்டுக்கடங்காத ஆபத்தை கண்ட கீர்த்திக்குத்தான் திக்கென்றானது. என்றுமே தன் உணர்வுகளை மதித்து நடக்கும் சரணையே கண்டிருந்தவளுக்கு இன்றைய சரண் முற்றிலும் புதிதாக தெரிய அரண்டு போனாள் கீர்த்தி. அவன் பார்வை புதிது, தாபம் புதிது, சீற்றம் புதிது. இது நாள் வரை தகிக்க செய்யும் அவன் அருகாமையை ஏதேனும் சாக்கிட்டு தவிர்ப்பவளுக்கு, இன்றைய பூட்டிய அறைக்குள் குற்ற உணர்வின் உச்சத்தில் இருப்பவளுக்கு அவனை தடுக்கும் துணிவு இல்லாது போனது. கலங்கிய விழிகளுடன் அவனை பார்த்திருக்க அவள் கலக்கத்தை கண்கள் இடுங்க பார்த்தவன் முகத்தில் விரக்தி புன்னகை தோன்றியது. வேண்டாம் என்று அழுத்தமாக கேட்ட சரண் புருவத்தை ஏற்றி இறக்கிய விதத்திலேயே அவளின் நெஞ்சுக்கூடு காலியாகி போனது. பதட்டத்தில் கரங்கள் சில்லிட்டு போக கழுத்தில் இருந்த டாலரை இறுக பற்றியபடி, இல்ல மாமா, ப்ளீஸ், இது தப்பு என்று எச்சில் கூட்டி விழுங்கினாள். அவள் இறுதி வார்த்தையை நிறைவு செய்யும் முன் அட்டகாசமாக சிரித்த சரணின் விழிகளில் மறுநொடியே வலி மிகுந்தது. தனக்குள் ஆர்ப்பரிக்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி, இல்லடி, இதுதான் சரி, நீ பண்ணின தப்ப நான் இப்போ திருத்த போறேன் என்றபடி அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். என்றுமில்லாத அவனது கடுமையான முகமும் குரலும் அவளை அதிர செய்ய அவனது ஒவ்வொரு எட்டுக்கும் பின்னே நகரத் தொடங்கிய அவளின் இருதயம் எக்குத்தப்பாக துடித்தது. சாரி மாமா என்று மெல்லிய குரலில் சொல்ல, சாரி என்று தலை சாய்த்து சொன்ன சரணின் இதழ்களில் கசந்த புன்னகை. விழிகளை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்த தொடங்கியிருந்தான். ஆனால் மூடிய இமைகளுக்குள் அவன் மறக்க விரும்பும் நினைவுகள் காட்சியாக விரிந்தது. தலையை அழுந்த பற்றி அதை கட்டுப்படுத்த முனைந்தவன் சில நிமிடங்களுக்கு பின், ஒரு சாரி போதுமாடி நீ செஞ்ச துரோகத்துக்கு என்று அவள் தோள்களை அழுத்தமாக பற்றி இழுத்து இறுக்கமாக தன்னுடன் பிணைத்திருந்தான். அவனது எதிர்பாரா அணைப்பில் முற்றிலும் ஸ்தம்பித்து போன கீர்த்தியின் மனம் அவன் அணைப்பில் இதம் கொண்டாலும் அந்நேரத்தில் விழிப்புடன் இருந்த அறிவோ அவன் பிரீத்தியின் கணவன் என்பதை எடுத்து கொடுத்து ஏற்கனவே அவனை இழந்து மறுகி கொண்டிருப்பவளின் மனதின் ஆராரணத்தை கிளறி வலியை கூட்டியது. விடுங்க என்ற ஒற்றை சொல்லை உதிர்க்க கூட திராணியற்றவளாய் இதழ்களை அழுந்தமடித்து மௌனமாய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். இங்கே சரணோ தன் நெஞ்சை சுட்ட கீர்த்தியின் கண்ணீரை அறவே வெறுத்தவனாய் அவளின் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் தன் அணைப்பை இறுக்கிக் கொண்டே சென்றவன் அவளது மூடிய இமைகளில் முத்தமிட்டான். அதன் நீட்சியாக அவன் இதழ்கள் அழுத்தமாக அவள் முகமெங்கும் ஊர்வலம் சென்று அவள் கண்ணீரை துடைக்கத் தொடங்கியது. தகிக்கும் அவன் இதழ்களின் வெம்மையில் துவண்டு போன கீர்த்தி அதன் தீர்க்கம் தாங்க இயலாதவளாக அவன் நெஞ்சில் முகம் பதித்து ஆசுவாசம் கொண்டாள். தடதடக்கும் அவன் இதயத்தின் ஓசை செவியில் அறைந்து அவன் நிலையை எடுத்துரைக்க அவ்வோசைக்கு கட்டுப்பட்டு உலகம் மறந்தவளாக அவன் அணைப்பில் கட்டுண்டு அவனிடம் முழுதாக சரணாகதி ஆகியிருந்தாள். சரணின் தொடுகையில் கீர்த்தி நிகழத் தொடங்கியதுமே அவள் வசத்தில் வாசத்தில் கிறங்கியவனின் இதழ்களும் தன் கட்டுப்பாட்டை இழந்து அவள் கழுத்து வளைவில் தஞ்சம் கொண்டது. ஒரு நொடி சிலிர்த்து அடங்கிய கீர்த்தியின் கரங்கள் அவனை பற்றிய நொடி சரணின் உஷ்ண மூச்சுக்கள் அவள் செவி தீண்டி மீசை ரோமங்களை தூரிகையாய் கொண்டு வர்ணம் தீட்டியது. அதில் கீர்த்தியின் மேனி செந்நிறம் கொள்ள நொடிகள் மணித்துளிகளை விழுங்கி சென்றது. அப்போதுதான் சரணின் கரம் தன் மேனியில் அழுத்தமாக பதிந்து தன்னை உணரத் தொடங்குவதை அறிந்த கீர்த்திக்கு உடல் வெடவெடத்து போனது. சரணோ அதை உணரும் நிலையை கடந்து ஒருவித மோன நிலையில் லயித்து அவளில் தன்னை தொலைக்க சித்தமாகி போயிருந்தான். அதற்கேற்றாற் போல சரணின் கரமும் அவன் மனமறிந்து செயல்பட விழைய அடுத்த நொடி செவ்வென அவள் உடையை களையத் தொடங்கியது. அதை உணர்ந்து, என்ன என்ன மாமா பண்றீங்க என்ற கீர்த்தி அவன் கரத்தை தடுத்து பிடித்தாள். மாமா, என்ன பண்றீங்க, ப்ளீஸ் விடுங்க என்ன என்று விடுபட முயல அவளை எதிர்பாரா விதமாக தன் அணைப்பிலிருந்து கீர்த்தியை சரண் விடுவித்திருந்தான். இதுகாரும் மதிக்கெட்டு அவன் அணைப்பில் கிடந்தவள் அவன் விடுவிக்கையில் அப்பட்டமாய் உதறிய உடலை கட்டுப்படுத்த வழி தெரியாமல் தள்ளாடி அருகே இருந்த நாற்காலியை பிடித்தாள். அவள் விழிகளிலிருந்து தன்னை எறியாமல் கண்ணீர் வழிந்தோடியது. ஏன் மாமா இப்படி என்று ஆரம்பித்தவளின் மனம் ஆர்ப்பரிக்க அவனை ஏற்கவும் முடியாமல் தடுக்கவும் இயலாமல் கழிவிறக்கத்தில் தத்தளித்து, ப்ளீஸ் மாமா, வேண்டாம், எனக்கு நீங்க வேண்டாம், போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க என்று கை கூப்பினாள். ஏன் என்று புருவம் உயர்த்திய சரணின் பார்வை என்றுமில்லா உரிமை உணர்வுடன்
கீர்த்தியின் தலை முதல் பாதம் வரை அழுத்தமாக பதிந்து மீள திக்கித்து போனாள் கீர்த்தி. பின்னே அவன் கரத்தில் சிக்கியிருந்த அவள் துப்பட்டாவும் சற்று முன் அவன் வசத்தில் தன் வசம் இழந்தவளின் ஆடையின் அவிழ்க்கப்பட்ட கொக்கிகளுமே அவன் முன்னிலையில் தான் நிற்கும் கோலத்தை எடுத்துக்காட்ட கூனி குறுகியவள் இயலாமையால் முகிழ்த்த கண்ணீருடன் தலைகுனிந்தாள். துப்பட்டாவை அவள் மீது வீசியவன் இரு கரங்களையும் கட்டிக்கொண்டு அவளையே வெறித்து பார்த்திருந்தான். ஆனாலும் அவள் பதிலளிக்காமல் போகவும், பதில் இல்லல்ல என்றவன் மீண்டும் அவளை தன் கைவளைவினுள் கொண்டு வர முயன்றான். நோ மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்டாப் என்று பதட்டத்தோடு சொன்னவள் அவனிடமிருந்து விலகி பின்னே செல்ல மேஜை தடுக்கி விழப்போனாள். சட்டென அவள் இடையை வளைத்து தன்னோடு நெருக்கியவன், எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு என்று கேட்க அவளிடம் பதிலில்லை. அதை கண்டவனின் இதழ்கள் புன்னகையில் விரிய இப்போது அழுத்தமாக அவள் இடையில் கோலமிட்டவன் அவள் இதழ்களை நோக்கி குனிய சட்டென தள்ளிவிட்டு பிரிந்தாள் கீர்த்தி. நோ 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 மாமா, ப்ளீஸ், இது தப்பு. இப்போ நீங்க பிரீத்தியோட ஹஸ்பண்ட் என்றதுமே ஐசி என்றவன் அவள் இடையை வன்மையுடன் பற்றி தன்னை நோக்கி இழுத்து காற்று புகாதவாறு அணைத்து கொண்டான். அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் விழியோடு விழி கோர்க்க அவன் விழிகளில் வழிந்த வலியும் வேதனையும் கண்டு கீர்த்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் கங்கையாய் பெருக்கெடுத்தது. நான் என்ன விளையாட்டு பொம்மையாடி? இத்தனை நாள் நீ வச்சிருந்து இன்னைக்கு உன் அக்கா வந்ததும் அவகிட்ட கொடுக்க என்று அடிக்குரலில் கேட்டவனின் பார்வை அவளை கொன்று கிழித்தது. அதை எதிர்கொள்ள முடியாமல் கீர்த்தியின் பார்வை நிலம் நோக்கி நகர்வதைக் கண்டவன், டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட். இப்படியே எத்தனை நாளை கடத்த போற? யூ ஹாவ் டு ஓப்பன் அப் என்ற போதும் கீர்த்தியின் நிலை மாறாதிருக்க அதை கண்டவன், லுக் அட் மீ என்று கட்டளையிட அவன் குரலுக்கு கட்டுப்பட்டு நிமிர்ந்தாள். எப்படி மனசு வந்தது? உயிருக்கு உயிரா நேசிக்கிற என்ன இன்னொருத்திக்கு தூக்கி கொடுக்க எப்படி மனசு வந்தது என்றபடி கீர்த்தியின் நடுங்கும் இதழ்களை வன்மையாக சிறைப்பிடித்த சரண் அவளில் ஆழமாக புதைய அவன் அத்துமீறலை தடுக்க முடியாது புதிதான அவன் அதிரடியில் விதிர்விதிர்த்து போனாள் கீர்த்தி. சரணின் அத்துமீறலில் நோ என்று பதட்டத்தோடு அவனை தன்னிடமிருந்து பிரித்து தள்ளியவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்தமர்ந்தாள். தடுதடுத்த நெஞ்சை கையில் பிடித்து கொண்டே, நோ நோ மாமா, ப்ளீஸ் விட்டுடுங்க என்றதில் சைந்தவியின் 2 வயது பெண் குழந்தை வீறிட்டு அழுதது. அதையெல்லாம் உணராத கீர்த்தி கழுத்தில் இருந்த டாலரை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். ஏய், என்னடியாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப கத்தின என்ற சைந்தவி குழந்தையை தூக்கி தோளில் சாய்த்து ஆறுதல் படுத்தினாள். அவளை மெல்ல தூங்க வைத்துவிட்டு, என்னாச்சு கீக்கி என்றிட கீர்த்தியின் விழிகளோ மடை திறந்த வெள்ளமாக கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தது. கீக்கி, எதுக்கு இந்த அழுக? நிறுத்து என்று அவளை பிடித்து உலுக்கவும், மாமா என்று தன்னிச்சையாக முணுமுணுத்தாள். தன் எதிரே இருந்த தோழியை கண்டு மலங்க மலங்க விழித்தவளுக்கு கனவு காட்சிகள் மனக்கண்ணில் விரிந்தது. உடனே குனிந்து தன் உடையை ஆராய்ந்தவள் பின் படுக்கையை விட்டு கீழே இறங்கி விளக்கை ஒளிரவிட்டாள். சரணை தேடி அறையில் இண்டு இடுக்கு விடாமல் சோதனையிட ஆரம்பிக்கவும் அவள் செயல் புரியாமல் நின்றிருந்த சைந்தவி ஒரு கட்டத்தில் அவளை தடுத்து நிறுத்தி, கீர்த்தி, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பண்ற? ஜஸ்ட் ஸ்டாப் இட் என்றாள். மாமா, சவி, மாமா என்று எச்சில் கூட்டி விழுங்கியவள், மாமா இங்க வந்தாங்கடி. எப்படி என்ன பிரீத்தி என்று ஆரம்பித்தவளின் குரல் தன்னவனை அடுத்தவளுக்கு தாரை வார்த்ததை எண்ணி உடைந்தது. அதற்கு மேலும் தொடர முடியாதவளாக அப்படியே மடங்கி அமர்ந்து கதறத் தொடங்கினாள். ஹே கீக்கி, என்ன பண்ற? அழுகைய நிறுத்து என்று அவளை அணைத்து கொண்டவள், இங்க பாருடா, நல்லா பாரு. இங்க நீ, பாப்பா, நான் மட்டும்தான் இருக்கோம். சரண் வரல. எனக்கு தெரியாம சரண் எப்படி வர முடியும் என்றவள் கீர்த்தியின் நெற்றியிலிருந்து வழிந்த வியர்வையை கண்டு, கனவு கண்டியா கீக்கி என்றாள். அவள் கேள்வியில் சட்டென அழுகையை நிறுத்திய கீர்த்தி அப்போதுதான் கனவிற்கும் நனவிற்குமான வித்தியாசத்தை உணர்ந்து ஆம் என்று தலையசைத்தாள். சரி சொல்லு, கனவுல வந்த சரண் என்ன சொன்னாரு என்றதுமே, அது வந்து என்று கனவின் நிகழ்வுகளை எண்ணி பார்த்தவளுக்கு அச்சத்தில் உடல் உதற நான் வறண்டு போனது. இயலாமையில் கண்ணீர் பெருக்கெடுக்கவும் அவளிடம் தண்ணீர் பாட்டிலை நீட்டினாள் சைந்தவி. மடமடவென்று தண்ணீரை குடித்தவள் காய்ந்த தன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டே, மாமா என்று ஆரம்பித்தவள் ஒரு நொடி தயங்கி பின் தான் கண்ட கனவை அவளிடம் விவரித்திருந்தாள். இமைக்காமல் அவளையே பார்த்திருந்த சைந்தவி, உனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது கீக்கி என்றாள். தெரியலடி. தெரியாதா? எப்படிடி தெரியும்? அடுத்தவ புருஷன்னு நல்லா தெரிஞ்ச அப்புறமும் அவர் மேல ஆசைப்பட்டு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கியே, வெக்கமா இல்லை உனக்கு
என்று கூடை தணலை அவள் மீது கவிழ்த்தாள். தோழியின் வார்த்தைகளில் துடிதுடித்து போன கீர்த்தி சவி என்ற அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சவி? என்னடி வச்சிருக்க சவிக்கு என்று ஆக்ரோஷமாக கேட்டவள் முட்டாள் என்று வெறுப்பை உமிழ்ந்திருந்தாள். உன்ன மாதிரி சொர்க்கத்தை நழுவ விட்டு கனவுல குடும்பம் நடத்துறவள வேற என்ன பேச சொல்ற என்று அடிக்குரலில் கேட்கவும், என்ன சவி இது, நீயும் புரிஞ்சுக்காம பேசினா எப்படி என்று கலங்கிய வழிகளுடன் கேட்டாள் கீர்த்தி. புரியாம பேசுறனா? அடி போடி, என்னை விட உன்னை புரிஞ்சவங்க யாருமே இல்லை. அதுதான் பாரிவள்ளலுக்கு நேரடி வாரிசு மாதிரி நீ கனவு கண்ட வாழ்க்கைய ஆசைப்பட்ட சரண நேத்து வந்த உன் உடன்பிறப்புக்காக தூக்கி கொடுத்துட்டு வந்துட்ட பிறகும் சரண அடைய நினைச்சு கனவு காண்பது தப்புன்னு உனக்கு தெரியலையா என்று வார்த்தைகளால் அவளை கொன்று கூறு போட இரு கரங்களாலும் செவியை பொத்தி கொண்டவள், ஸ்டாப் சவி, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். நீ என்ன பேசினாலும் சரி, என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாலும் சரி, என்னால மாமாவை மறக்க முடியாது என்றால் தீர்மானமான குரலில். நோ, யூ ஹாவ் டு. நீ மறந்துதான் ஆகணும். லுக் கீர்த்தி, இவ்வளோ நாள் சரண் எப்படியாவது அங்கே இருக்கிறவ நீ இல்லைன்னு உணர்ந்து உன்னை தேடி வர வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணேன். ஆனால் இனியும் நீ சரணை நினச்சிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற முட்டாள்தனத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். இப்போ சரண் பிரீத்தியோட புருஷன் மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமே அவளோட குழந்தைக்கு அப்பாவாகவும் ஆக போறார். உனக்கு அவர் மேலே இனி எந்த உரிமையும் இல்லை. அவரை கடக்கிறது உனக்கு நல்லது. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா போகாத ஊருக்கு வழி தேடுற முட்டாள்தனத்தை இத்தோட விட்டுடு கீர்த்தி என்றாள். நோ சவி, இதையே திரும்ப திரும்ப சொல்லாத. எனக்கு தெரியும் மாமா அப்படி இல்லை என்றாள் கீர்த்தி. சரவணன் சார் உனக்கு கால் பண்ணி தெளிவாக தானே சொன்னாரு, இனியும் சரவணனை நினச்சி உன் வாழ்க்கையை பாழ் பண்ணிக்க வேண்டாம், நல்ல பையனா பார்த்து கட்டிட்டு வாழ சொல்லி என்றவள் கீர்த்தியின் பார்வை எங்கோ வெறித்திருப்பதை கண்டு, இதை பாரு, சந்தீப் ப்ரப்போஸ் பண்ணி இன்னையோட 3 மாதம் ஆக போகுது. அவருக்கு ப்ரமோஷனோட சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் ரெடியாக இருக்கு. ஆனாலும் உன்னோட பதிலுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போவாவது ஓகே சொல்லு கீக்கி. நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லி உங்கள் கல்யாணத்தை முடிச்சு உன்னை மும்பைக்கு அனுப்பிடுறேன். நீ நினைக்கிற மாதிரி இனி உன் அப்பா முகத்திலேயே நீ முழிக்க வேண்டாம் என்றிட உடல் எங்கும் அமிலம் ஊற்றியது போல துடிதுடித்து போன கீர்த்தி, ஸ்டாப் இட் சவி என்றவள் மெல்ல நகர்ந்து ஒரு பக்க சுவரை அடைத்து கொண்டிருந்த சரணின் புகைப்படத்தின் மீது சாய்ந்து அதை வருடியபடி, இன்னொருத்த கூட கல்யாணம் பண்றதா? ஓவர் மை டெட் பாடி என்றாள். கண்டிப்பா பைத்தியம் தாண்டி நீ. இன்னும் எத்தனை நாளைக்கு சரண் கூட கனவுலேயே குடும்பம் நடத்த போற என்றவள் தன் கைபேசியை எடுத்து, இப்போ நீ ஓகே மட்டும் சொல்லு, சரணுக்கு நான் புரிய வைக்கிறேன். இல்லையா சந்தீப்புக்காவது ஓகே சொல்லுடி என்றாள். அப்போ சொன்னதுதான் இப்போவும். சந்தீப் கிட்ட அன்னைக்கே தெளிவா முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி என் மனசு மாறுற வரைக்கும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றது சுத்த பைத்தியக்காரத்தனம். அதை நீயும் என்கரேஜ் பண்ணாத என்றதுமே, சரி அப்போ கிளம்பு, இப்பவே சரண் கிட்ட போய் உண்மையை சொல்லி அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன் என்றதும் அதிர்வோடு தோழியை பார்த்தவள், என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றால் அழுத்தமான குரலில். அப்போ இதுக்கு என்னடி அர்த்தம் என்று சரணின் புகைப்படத்தை சுட்டி காண்பிக்க விழிகளில் மிகுந்த வலியுடன், தண்டனை என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்திருந்தாள் கீர்த்தி.